ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சோழனும் நிலாவும் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். உள்ளார வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சோழனை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேரன் போய் சோழன்கிட்ட சாரிடா சோழா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் சொல்லுவார். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா விடுண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பாண்டியனும் வந்து என்னை மன்னிச்சிரு சோழா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் சொல்லுவார். அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி சமாதானம் ஆகிட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்து நார்மலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து பல்லவா கொஞ்சம் தண்ணி கொடுத்து விட்றா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இருங்க நீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்த உடனே குடிச்சிட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நிலா உங்கள் அண்ணனை வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுடா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். தயவுசெய்து இனி வந்து யாரும் சண்டை எல்லாம் போடாதீங்க, என்னால் அடிக்கடிலாம் சமாதானப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடேசன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவார் நிலா சொல்கிறத பார்த்துட்டு. அதுக்கப்புறம் சோழன் இப்போ நீங்கள் நார்மல் தானே அப்படின்ற மாதிரி நிலா கேட்டதுக்கு நார்மல் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே வந்து பல்லவனை பார்த்துட்டு பல்லவா இப்போ உங்கள் அண்ணனை வந்து கிண்டல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்ன சென்னை என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. உடனே நடேசன் என்ன சொல்லுவார்னா, அந்த பொண்ணு வாய் திறந்து பிரச்சனை பேசியிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லையாம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அது இப்போ பிரச்சனை இல்லைங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து அடுத்த விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. சோழனை வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, பயங்கரமாக அடிச்சிட்டாங்களாடா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆனால் தயவுசெய்து கம்முன்னு இருண்ணா, சும்மா அதே கேட்டுருக்கிறேன், இதே கேட்டேன்னா கொன்னுடுவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சேரனை பார்த்து சொல்லுவார். உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ அடிச்சிருக்கிறாங்கன்னா அப்போ கூட அந்த பொண்ணு வாய் திறந்து சொல்லவே காணோம். காரணம் அவங்க வீட்டில் அவ்வளோ பயமா, அதனால அதை சொல்லவே இல்லையாம். இன்னொன்று என்னன்னு தெரியுமா, பெரிய கூத்து அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நடேசன் வந்து சொல்லுவாங்க, உன்னை சிரி அப்புறம் சொல்லு, இல்லைன்னா சொல்லிட்டு சிரிமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அது இல்லைங்க அங்கிள், இவர் சோழன் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தயவுசெய்து வாய் திறந்து பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு வாய் திறந்து சொல்லவே இல்லை. அதை நினச்சா தான் இப்பயும் சிரிப்பு வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சிரிப்பாங்க. நிலா சிரித்த உடனே சோழன் சிரிக்க ஆரம்பிச்சிருவார். உடனே வந்து சேரன் வந்து என்ன சொல்லுவார், சிரிக்காதீங்கடா அமைதியாக இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பித்தபோது சோழனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவார். உடனே சோழன் என்ன சொல்லுவார்னா, நான் கெஞ்சினது நினச்சா எனக்கே சிரிப்பாக தான் வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து ட்ரெஸ் எல்லாம் அலசி போட்டுருப்பார். உடனே வந்து பாண்டியன் வந்து பார்த்துட்டு, நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், இப்போ எதுக்குடா இங்கே நீ வந்து சீன் போடுற அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் கேட்டதுக்கு, இல்லை நீ நேற்று பேசுனதுக்கு சாரிடா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார் பாண்டியன். அதுக்கு சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் இங்கே வேலை செய்கிறேனா இல்லையான்னு பார்க்குறேன்னு தான் வந்திருப்பேன், அப்படியே உடனே பேச்சை மாத்திர பார்த்தியா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அதெல்லாம் இல்லைடா, நேற்றுக்கு நடந்தது தப்பு தான்டா, நான் உன்னை நம்பி இருக்கணும், சாரிடா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, நான் இன்னி பேசுனதை வேணால் நான் மன்னிச்சிருவேன், ஆனால் அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டு என் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன்டா பாண்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கும்போது, டே ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போடாதீங்கடா, இப்போ எதுக்குடா சண்டை போடுறேன்னு கேட்டதுக்கு, இல்லைனா நேற்று நடந்ததுக்கு சாரி கேட்குறேன், அதுக்கு கோச்சிக்கிறான் நான் மறுபடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார் சோழன்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும் போது பார்த்திங்கன்னா சேரன் இது கண்டினியூஸாக கால் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே வந்து பார்த்திங்கன்னா சந்தா கால் பண்ணுதுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, ஆனால் பேசுனேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார் சோழன். அதுக்கப்புறம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுதுகிட்டே வந்து பேசுவாங்க. ஆனால் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சோழனும் சொல்லும்போது ஸ்பீக்கரில் போட்டு பேசுவாங்க. அதுக்காக சந்தா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது எங்கள் மாமாவுக்கு வந்து சின்ன அடிபட்டுடுச்சு, அதனால் இப்போ கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டு வச்சுருக்குறாங்க, அவருக்கு சரியானதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு அழுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அவர்கிட்ட பேசுவார். நீ எந்த இடத்துல இருக்கிற சந்தா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஊர் பேர் சொல்லி இந்த இடத்துல தான் இருக்கிறோம்,
அப்படின்னா சரி உங்கள் வீடு பக்கத்தில் என்ன எந்த இடத்துல வந்தால் உங்கள் வீடு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், எந்த ஏரியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அது பின்னாடி தான் எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் எல்லாம் கிளம்பி வரோம் சந்தா, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஐயோ நீங்கள் இங்கே எங்கே கிளம்பி வந்துடாதீங்க, மறுபடியும் பிரச்சனை ஆகிடும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் என்னை சென்னைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனிஷ் பையா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டாரு. எதுவுமே வந்து அவங்க காதலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குன்றது தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா சொல்லுவாங்க. அதுக்குள்ளே யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும், இந்த வரேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் சேரன் வந்து சந்தான்னு பேசுவார், அதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சோழன் வந்து சொல்லுவார், எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அவ்வளோ அழுதுட்டு பேசுகிறாங்க, நம்ம முதல்ல அங்கே கிளம்பி போகலான்னா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அதுக்கு சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, அது சந்தா தான் அங்கே வர வேணாம், அங்கே வந்தால் பிரச்சனையாகும்னு சொல்லிச்சு இல்லையா, அவங்க இங்கே இருக்கிற அவங்களே வந்து இங்கே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து தான் நம்மளை மிரட்டி இங்கே கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க இடத்துக்கெல்லாம் போனால் ரொம்ப ரிஸ்க்குடா, அங்கெல்லாம் போக தேவையில்லடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, இப்போ சந்தா சொன்னதில் ஒரு ஆறுதலான விஷயம் இருந்துச்சு கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. என்னன்னும் போது அவங்க மாமாவுக்கு அடிபட்டிருக்குது, அவங்க மாமாவுக்கு சரியானதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது போயிட்டு நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லை அவங்க வீட்டில் போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே சேரன் வந்து என்ன சொல்வார்னா, சந்தா தான் சொல்லியிருக்கிறா நம்ம அங்கே வர வேணான்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம அங்கே போக தேவையில்ல, அவங்க சரியாகட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லிட்டு போவார். உடனே வந்து சோழன் வந்து சொல்லுவார், இப்படியே விட்டால் எப்படிரா அது, இவர் என்ன அடிபட்டிருக்குது, சரியானதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இப்போ அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க, எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது சந்தா சொல்லிச்சு, ஏன் அவர் அதை யோசிக்க மாட்டேங்கிறாரு, இவரை விட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம எதனா பண்ணணும்டா, நம்ம முதல்ல அங்கே கிளம்பி போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவர் சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இப்போ நானும் பாண்டியும் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் பல்லவன் என்ன சொல்லுவார்னா, நானும் கூட வரேண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நீ சின்ன பையன்டா, நீ எல்லாம் அங்கே வரக்கூடாது, நீ படிக்கணும், இங்கேருந்து போகிறதுக்கு 3 நாள் ஆகும், திரும்ப 3 நாள் வரும், 1 வாரம் வந்து லீவ் போடுற மாதிரி இருக்கும், ஏற்கனவே நீ பண்ண வேலைக்கு வந்து அட்டனன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலில் காலேஜில் சொல்லியிருக்கிறதுனால நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத, தயவுசெய்து இங்கே இரு, சின்ன பையன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு நீ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இப்போ நீ நானும் போகிறேன் இல்லை பாண்டி, இப்போ அண்ணன் கூப்பிட்டாக்கா அண்ணன் வரமாட்டேங்குது, இப்போ அண்ணனை தவிர்த்து ஒரு பொறுப்பான ஆள் இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, பொறுப்பான ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவுக்கு கோவம் வரும். ஏன் என்னை பார்த்தா பொறுப்பான ஆளே தெரியல பாண்டி உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஓ நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, எல்லா விஷயத்தையும் நான் தானே உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன், அப்போ நான் தானே அங்கே பொறுப்பான விஷயம், அப்போ பொறுப்பான ஆள் நான் தானே வரணும் அப்படின்ற மாதிரி, அப்போ நான் பொறுப்பான ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கண்ணை உருட்டி பேசுவாங்க. அம்மா தாயே, எதுக்கு இப்படி கண்ணை உருட்டி பயமுறுத்துற, நீயும் தான் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். அதுக்கப்புறம் சோழன் என்ன சொல்லுவார்னா, பாண்டி நீ வேணால் வராதிரு, நானும் நிலா வேணால் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நாங்களும் போய் என்ன பண்ண போகிறோம், மெயின் ஆள் வந்து சேரன் அண்ணா தான், அவர் தான் அங்கே இருக்கணும், அவர் போய் தான் அங்கே பேசணும், நம்மலாம் போனாங்கன்னா சந்தா வந்து பார்த்தாங்கன்னா கடுப்பாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அது என்ன கரெக்டு தான், ஆனால் சோழன் என்ன சொல்லுவார்னா, அண்ணன் தான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, இப்போ அண்ணாவை எப்படி கூட்டின்னு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணாவை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரது என் பொறுப்பு, நான் அண்ணனை நான் கூட்டிகிட்டு வரேன், இப்போ எப்படி போகிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, பாண்டி நீ கூட வராத, நானும் நிலா அண்ணா மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னடா கடைசியில் என்ன கழட்டி விட்டுட்டு நீ அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்பார். அதுக்கு வந்து சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இல்லைடா இப்போ நாங்கள் அங்கே போகிறோம், ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம்னாக்கா நீ இங்கே இருந்தன்னா, இப்போ ஆள் வரல போகலன்னா நீ உடனே ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால், ஏற்கனவே ஒரு பிரச்சனைன்னும் போது நீ வந்தல்ல, அந்த மாதிரி வந்து நான் தானடா உனக்கு கெத்து அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னதுக்கு, ஓ நீ அப்படி சொல்ல வரியா, அப்போ சரி நான் வரல நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பை தான் வந்து காமிப்பாங்க. பாண்டியன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி வானதி வந்து முறுக்கு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வேணால் ட்ரெயினில் எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தங்க இருக்கிறாங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதுக்கு,
என்ன விஷயம் பாண்டி, என்ன யார்கிட்ட பேசின்னு இருக்கிற, என்ன ட்ரெயின் புக்கிங்லாம் பேசின்னு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி சந்தாவை கூட்டின்னு வர்றதுக்கு போகிறாங்க அண்ணா அண்ணி சேரன் அண்ணெல்லாம் போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஒரு நல்ல விஷயம் சூப்பர், நீ போகலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் போகல, அவங்க மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்காக தானே நீ போகல அப்படின்ற மாதிரி வந்து வானதி வந்து கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், உனக்காக தான் போகல, எனக்கு தெரியும் பாண்டி, நீ எனக்காக தான் போக மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வரதுக்கு 3-6 நாள் ஆகும் இல்லையா, அப்புறம் யார் உங்களை பார்த்துப்பாங்க, நீங்கள் தனியாக இருப்பீங்கள அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, யார் நாங்கள் தனியாக இருப்போம்மா அப்படின்னு. ஆமாம், நீ உனக்கு சமையல் செய்ய தெரியாது, பல்லவன் இருக்கான், அவன் சின்ன பையன், உங்கள் அப்பாவுக்கு சொல்லவே தேவையில்லை, அப்புறம் யார் 3 நாள் சமைச்சு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து இருந்து சமைச்சு போட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, யார் நீயா, தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வராதம்மா, தயவுசெய்து நாங்கள் எங்களே பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே வந்து, அப்படிலாம் சொல்லாத பாண்டி, நான் வந்து உனக்கு நல்லா சமைச்சு போடுவேன், நீ நல்லா சாப்பிடுவேல்ல, அப்புறம் 3 நாள் ஹோட்டல்லே வாங்கி திம்ப அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, உடனே பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, இப்போ எனக்கு அவங்க கிளம்பி போகிறதெல்லாம் கூட பயமே இல்லை, இப்போ நீ என் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன பார்த்தே, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கிண்டலாக சொல்லுவார். அதுக்கு வானதி வந்து கோச்சிக்கின்னு, போ பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க மறுபடியும் வீட்டில் தான் வந்து காமிப்பாங்க. எல்லோரும் இருக்கிறீங்களா, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து கூப்பிடுவார். சோழன் வந்து, என்ன நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு பல்லவன் வந்து கேட்பார். ஆமாண்டா, சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நம்ம நாளைக்கே போகிறோம் பிகாத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் அவன் சொன்னதுக்கு, ஏன்டா சும்மா சொன்னதுக்கு நாளைக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவர் சேரன் கேட்பார். ஆனால் ஒரு பிரச்சனைன்னும் போது அப்புறம் பொறுமையாக ஆறாமற கல்யாணம் பண்ணிவிட்டு வளைகாப்புக்கு போகலாமா சந்தாக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்படிலாம் இல்லைடா, சொன்னதுக்கு போகாத, அவ்வளோ சீக்கிரம் போனோமா, அதுக்கெல்லாம் கையில் காசு வேணும் இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார் அவர் சேரனு. அதுக்கு இல்லைல்ல, இல்லை இப்போ நம்ம ட்ரெயினில் தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ட்ரெயினில் இல்லை ஏரோப்ளைனில் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து சொல்லுவார். ஏரோப்ளைன்லையா, அப்போ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லுவார். டேய், கூட்டின்னு போகிறேன் ஏரோப்ளைனில், இன்னொரு வாட்டி வேறு எங்கன்னா போகும்போது நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து பல்லவன்கிட்ட சொல்லுவார். உடனே நடேசன் வந்து என்ன கேட்பார்னா, அவ்வளோ காசா, எவ்வளோடா காசு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். 25,000 தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அவ்வளோ காசு ஏதுடா அப்படின்னு சொன்னதுக்கு, சோழன் சொல்லுவார், உங்கள் கல்யாணத்துக்கு நான் வாங்கின காசுனா அது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அந்த காசை வந்து திருப்பி கடன் அடைச்சிருக்கலாம் இல்லைடா, எதுக்குடா தேவையில்லாத நீ வந்து ஏரோப்ளைனில் டிக்கெட் புக் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து கேட்பார். அதுக்கு இல்லைண்ணா, இப்போ 3 நாள் ஆகும் ட்ரெயினில் போகிறதுக்கு, அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துன்னு லேட் ஆகிடும், கூட வர நிலா வருது, இப்போ நிலா இருக்கிறதுனால ட்ரெயின்லலாம் போயின்னு தான் வேலைக்கு ஆகுது, இங்கேருந்து நம்ம போகும்போது நிலாவை கூட வரதுனால நான் ஏரோப்ளைனில் புக் பண்ணேன், இங்கேருந்து 2.5 மணி நேரம் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லி முடிப்பார். உடனே நடேசன் வந்து சொல்லுவார், டேய் நான்லாம் லாரியில் போகும்போது எத்தனை நாள் ஆகும் தெரியுமாடா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் வந்து சொல்லுவார். தயவுசெய்து உங்கள் கதையை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, அதோட விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, டேய் அவ்வளோ தூரமாக அவ்வளோ செலவு பண்ணி எப்படிடா அவ்வளோ தூரம் போகிறது, நிலா வேற வருதா, நான் அதை யோசிக்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஆனால் இன்னொரு நாளைக்கு போயிருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கு சோழன் வந்து சொல்லுவார், லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, ஒரு துப்பாக்கி முனையில் அந்த பொண்ணை கடத்தின்னு போயிருக்கிறாங்க, லவ் பண்ணுற நீ ஒரு அக்கறைப்பட்டு நாளைக்கே போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதை விட்டுட்டு, நான் இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன்கிட்ட சொல்லுவார். சரிடா, நான் நிலா வரதை நான் யோசிக்கவே இல்லை, சரி கிளம்பலாம் ஏரோப்ளைனில் தான், நாளைக்கு காலையில் நம்ம நேராக பிகாத்துக்கு போகிறோம், சந்தாவை பேசுகிறோம், நம்ம கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பீகாருக்கு வந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த இடம் வந்து ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்குது வீடுன்றது வந்து சந்தா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு நேராக வந்து சந்தாவுக்கிட்ட பேசி, சந்தாவை மட்டும் தனியாக வெளியில் வர வச்சு அந்த இடத்துல பேசி, இப்போ வீட்டு சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது அவங்க கிளியராக கேட்டுக்குவாங்க. இப்போ அவங்க மாமாவால் எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வாங்க நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சந்தாவை பார்த்து கூப்பிடும்போது, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனீஷும் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இன்னொரு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பேசாது ஏன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அனீஷ் வந்து என்ன சொல்லுவார்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க,
இது சரிப்பட்டு வராது. நீங்க வேணா இப்போ வந்துட்டீங்களே, நீங்க வேணா சந்தாவ கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி தான் வந்து அனீஷ் சொல்லுவாரு. அதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இல்லைங்களா? ஒரு வாட்டி நம்ம பேசி பார்ப்போம். அவங்க சம்மதம் சொன்னாங்கன்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் இல்ல வேற முடிவு எடுப்போம். அப்படின்ற மாரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு. சரி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து சந்தாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுற மாரி தான் இருக்கும். அவங்க பேசி சம்மதம் சொல்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் வந்து தேடி வந்திருக்கிறாங்களே அப்படின்ற மாரி வந்து அவளும் வந்து ரொம்ப நாளாக அழுதுன்ட்டுருக்கிறா, சரியா இருக்க மாட்டேங்கிறா, சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சந்தாவோடைய அப்பா அம்மா வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சந்தாவை வந்து சரி உங்கள் விருப்பப்படியே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சரி நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி தான் சந்தாவுடைய அப்பா அம்மா அனீஷ் வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் சேரனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.